சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்ற வேடிக்கையாக சொல்வதுண்டு. அதன் உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? சிவன் கோயில்களில் ஐப்பசி பௌர்ணமி அன்று பச்சரிசியால் ஆன வெள்ளை அன்னத்தால் அபிஷேகம் நடக்கும். அதை தரிசித்தால் சொர்க்கத்தில் வாழும் பாக்கியம் கிடைக்கும் என்பதுதான். அன்னம் பரபிரம்மம் என்பர், அதாவது உணவே தெய்வம் என்பது இதன் பொருள். அமுது படைக்கும் அந்த ஆண்டவனுக்கே அமுது படைக்கும் விழாவாக ஆண்டுதோறும் அன்னாபிஷேகம் நடத்தப்படுகிறது. எல்லோருக்கும் படியளப்பவன் இறைவன் என்பதால் மக்களுக்கு மட்டுமல்லாது அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த உணவு போய் சேர வேண்டும் என்பதற்காக நீர்நிலைகளில் இதை கரைப்பர். அது மீன்கள் உள்ளிட்ட ஜீவராசிகளுக்கு போய் சேரும். அந்த இறை பிரசாதம் அவற்றுக்கு முக்தியை கூட தரலாம். பறவைகளுக்கு கிடைக்கும் வகையிலும் அதை வைப்பதுண்டு. அன்னாபிஷேக நன்னாளில் உணவின் பெருமையை உணர்ந்து அதை வீணாக்குவதில்லை என்று உறுதியெடுப்போம். சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்ற வேடிக்கையாக சொல்வதுண்டு. அதன் உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? சிவன் கோயில்களில் ஐப்பசி பௌர்ணமி அன்று பச்சரிசியால் ஆன வெள்ளை அன்னத்தால் அபிஷேகம் நடக்கும். அதை தரிசித்தால் சொர்க்கத்தில் வாழும் பாக்கியம் கிடைக்கும் என்பதுதான். அன்னம் பரபிரம்மம் என்பர், அதாவது உணவே தெய்வம்.